அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, லென்த் கால தியானத்தில் இயேசு கிறிஸ்துவின் தோள்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் தோள் பற்றி சில முக்கிய வசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வசனங்கள் அவருடைய ராஜ அதிகாரம், அன்பு, தியாகம் மற்றும் ரட்சிப்பின் செயலை காட்டுகிறது. இயேசு பிறக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசியாகிய ஏசாயா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் செய்தார். கர்த்தத்துவம் இயேசுவின் தெய்வீக மகிமையை அறிவிக்கிறது. அவர் ராஜாவாக ஆட்சி செய்ய அதிகாரம் உள்ளவர் என்பதை காண்பிக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு வானத்தையும் பூமியும் ஆளும் சர்வ அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். இதன் அர்த்தம் எல்லா படைப்பும் அனைத்து ராஜ்யங்களும் அவருக்கு கீழ்ப்படிந்தவை. அவரை விட உயர்ந்த அதிகாரம் எதுவும் இல்லை. இதனால் இயேசு எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலான ராஜாதி ராஜா என்று இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அவருடைய ராஜ்யம் என்றும் முடிவில்லாதது. அவர் பூமியிலே மனிதனாக இருந்த போதும் அவருடைய கர்த்தத்துவம் காணப்பட்டது. கிழக்கில் இருந்து வந்த ஞானிகள் அவரை ராஜாவாக வணங்கினார்கள். 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு அவர் 5000க்கும் மேற்பட்டவர்களை போஷித்த போது மக்கள் அவரை ராஜாவாக்க முயன்றார்கள். சிலுவையில் அறையப்பட்ட மனம் திரும்பிய திருடனும் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று வேண்டினான். சிலுவையின் மேல் எழுதப்பட்ட யூதர்களின் ராஜா என்ற எழுத்துக்களும் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. மனிதர்கள் அவரை மறுத்து சிலுவையில் அவமதித்த போதும் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவம் மாறவில்லை. இரண்டாவதாக, இயேசுவின் தோள்களில் அதிகாரம் காணப்பட்டது. திறவுகோல் அதிகாரத்தின் அடையாளமாக கூறப்படுகிறது. பாவங்களை மன்னிக்கவும் ரட்சிப்பின் வாசலை திறக்கவும் இயேசுவுக்கே அதிகாரம் இருக்கிறது. நம்முடைய முயற்சியால் ரட்சிப்பை பெற முடியாது. இயேசுவின் கிருபையால் மட்டுமே ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. ஏசாயா 22:22 தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவனும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான் என்று நாம் வாசிக்கிறோம். மனம் திரும்புகிறவர்களின் பாவங்களை மன்னிக்கவும் அவரை நிராகரிக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் இயேசுவின் தோளின் மேல் வைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, இயேசு மனம் திரும்பும் பாவிகளை அவர் தோளின் மேல் சுமக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன ஆட்டின் உவமை சொல்லப்படுகிறது. மேய்ப்பன் அதை கண்டபோது மகிழ்ச்சியுடன் தன் தோளில் சுமந்தான். அதுபோல மனம் திரும்பி இயேசுவிடம் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டு தன் தோளில் சுமக்கிறார். நான்காவதாக, உலகத்தின் பாவத்தையும் பாவத்தின் தண்டனையும் இயேசு தோளின் மேல் சுமந்தார். ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம். பாவமில்லாத அவர் நம்மளுடைய பாவங்களையும் தண்டனையும் ஏற்றதினால் தேவனோடு நாம் ஒப்புரவாக முடிந்தது. இதைதான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்தபோது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிவித்தார். நம்முடைய தண்டனையை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். இதனால் நமக்கு பாவ மன்னிப்பும் புதிய வாழ்வும் கிடைத்தது. எல்லா ராஜ்யங்களும் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதினால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம் இரட்சகர் எல்லாவற்றையும் ஆளும் வல்லமையுள்ள ராஜா. அவருடைய தோளில் நாம் சாய்ந்து இருக்கும்போது பாவத்தின் மீது ஜெயம் பெற முடியும். அவர் மூலம் நாம் நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் வாழ முடியும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, பாவிகளை சுமக்கும் நல்ல மீட்பரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் பாவங்களையும் அதன் தண்டனையையும் நீர் உம்முடைய தோளில் சுமந்து எனக்கு விடுதலையை தந்ததற்காக உமக்கு நன்றி. உம்மை என் ராஜாவாகவும் கர்த்தராகவும் ஏற்றுக்கொண்ட என் வாழ்க்கையை உம்முடைய அதிகாரத்திற்கும் ஆளுகைக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கிருபையால் என்னை நடத்தும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உள்ள லென்த் கால தியானங்களை பார்க்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுடன் புதன்கிழமை பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன், ஸ்டே பிளெஸ்ட்.